சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 856 புள்ளிகள் சரிஞ்சு 74,454 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 243 புள்ளிகள் சரிஞ்சு 22,552 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு, இனி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் வெங்கடேஷ், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மார்க்கெட் தான் சார் அப்படியே இருக்கு. அப்படியே இருந்தா பரவாயில்லையே, மோசமா இல்ல போயிட்டு இருக்குது. மோசமா அப்படியே இருக்கு சார். ஆமா ஆமா. பட் மோசமா நல்லதாங்கிறது நம்ம ஏற்கனவே பங்குகளை வாங்கி வைத்திருக்கிறோமா அல்லது இன்னுமே வாங்குறதுக்கு தயாரா பணத்தை வச்சிருக்கோமாங்கிறத பொறுத்துதான் இது மோசமா நல்லதாங்கிறது. எனவே நம்ம பார்க்கலாம். ஓகே சார். சார் சந்தையினுடைய கணிப்பு வழக்கம் போல இனிமேல் எப்படி இருக்கும், இல்ல இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதா, எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? மார்க்கெட் இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கு. இந்த வார கடைசியில இந்த மாசமும் தொடர்ந்து வீக்கா முடிஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட 5 மாதங்கள் இந்திய பங்கு சந்தை தொடர்ந்து வீழ்ச்சியில் முடிவடைந்திருக்கிறது மாதாந்திர அடிப்படையில பார்க்கும் பொழுது. அப்படின்னா இது கடந்த ஒரு 1994 இருந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள். இந்த 30 ஆண்டுகள்ல இதுக்கு முன்பு ஒரு முறை 8 மாதம் தொடர்ந்து பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. 1994 செப்டம்பர் முதல் 1995 ஏப்ரல் வரைக்கும் 8 மாதங்கள். அதற்கடுத்து 5 மாதங்கள்ங்கிறது ஜூலை 96 இருந்து நவம்பர் 96 வரைக்கும் நடந்திருக்குதான். அதுக்கப்புறம் இது வரைக்கும் 5 மாதங்கள்ங்கிறது எங்கேயுமே இல்ல. 4 மாதங்கள் இருந்திருக்கு. அக்டோபர் 90 இருந்து ஜனவரி 91, மே 98 இருந்து ஆகஸ்ட் 98, அதே மாதிரி ஜூன் 2001 இருந்து செப்டம்பர் 2001, 4 மாதங்கள் தொடர்ந்து வீழ்ச்சியில் முடிவடைந்திருக்கு. 5 மாதங்கள் இதுவரை 2 முறை தான் நடந்திருக்கு. இப்ப நடப்பு மாதத்துல இந்த 28ஆம் தேதியும் வீழ்ச்சியில் முடிவடைந்தால் 5 மாதங்கள் தொடர்ந்து முடிவடைந்ததுங்கிறது இந்த 30 ஆண்டுகள்ல 3வது முறை. இந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சிங்கிறது இந்த மாதாந்திர அடிப்படையில முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளி அன்று அமெரிக்க பங்குச்சந்தை ஒரு கடும் வீழ்ச்சியை சந்தித்தது. டோ ஜோன்ஸ் குறியீடு கிட்டத்தட்ட 750 புள்ளிகள் இறக்கத்துல முடிவடைந்தது. நாஸ்டாக் குறியீடு 438 புள்ளிகள் இறக்கத்திலும், பிராடர் மார்க்கெட் பரந்த சந்தை S&P 500 என்று 500 பங்குகளை உள்ளடக்கிய குறியீடு அது கூட 100 புள்ளிகளுக்கு மேல் இறக்கத்தில் முடிவடைந்தது. எல்லாமே கிட்டத்தட்ட 2% வரைக்கும் இறக்கத்துல அன்னைக்கு வணிகம் நடந்தது. அதனுடைய தாக்கமும் ஏற்கனவே இறங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சந்தையில துவக்கத்தில் இருந்தே நம்முடைய சந்தை ஒரு வீக்கா தான் இருந்தது. ஆனால் வீக்கா துவங்கிய பிறகு பெரும்பாலும் பக்கவாட்டு நகரத்துல தான் இருந்தது. அதற்கு பிறகு ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கலைன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டேபிளா இருந்தது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, மதியத்திற்கு பிறகு அமெரிக்க பங்கு சந்தைகள் எடுத்துக்கிட்டோம்னா மீண்டும் ஒரு ஏற்றம் இன்னைக்கு பார்க்க முடிந்தது. ஃபியூச்சர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அமெரிக்க பங்கு சந்தை மாலை இன்னைக்கு இந்திய நேரப்படி 8 மணிக்கு தான் திறக்கும். அது சம்மர் விண்டரை பொறுத்து 7 மணி அல்லது 8 மணி மாலை நேரம். இன்னைக்கு 8 மணிக்கு திறக்கும். அதற்கு முன்பு ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் ஆகும். அந்த ஃபியூச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த US 500 என்று 500 பங்குகளை உள்ளடக்கியது 35 புள்ளிகள் 6% மேல ஏற்றத்துல இருக்கு. US 30ங்கிறது கிட்டத்தட்ட 300 புள்ளிகள் ஏற்றத்துல இருக்கு. அதே மாதிரி US 100 அப்படிங்கிற குறியீடு 100 புள்ளிகளுக்கு மேல் ஏற்றத்துல இருக்கு. எல்லாமே 0.5% இருந்து 0.25% ஏற்றத்துல இருக்கு. சோ அதனுடைய ஒரு ட்ரெண்ட்னால நம்முடைய வீழ்ச்சி ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டு பக்கவாட்டு நகர்தல்ல இருந்தது. அந்த இறங்கிய பிறகு பக்கவாட்டு நகர்தல் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். சார், இப்ப நீங்க தொடர்ந்து 5 மாதங்களாக இது இறங்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. இந்த பிப்ரவரி எண்ட் வந்துச்சுன்னா அது 5வது மாதம். அப்போ இது எதுவும் அபாயத்துக்கான சிக்னலா சார்? இதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சு சார் அந்த மாதிரி குறையும் போது? அப்படி சொல்ல முடியாது. நான் சொன்ன இந்த 94-95 வீழ்ச்சி 31% சந்தையில பிராடர் இண்டெக்ஸ், அதாவது மெயின் இண்டெக்ஸே சொல்றேன், மேஜர் இண்டெக்ஸே. அதே மாதிரி 96ல 26%, 91ல 28%, 98ல 26%, திரும்ப 2001ல 21%. பட் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 12 அல்லது 13% தான் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. அந்த வீழ்ச்சிக்கும் இந்த வீழ்ச்சிக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா, அப்பொழுது FIIs வித்த பொழுது வாங்குவதற்கு ஆள் இல்லை. LIC மட்டும் தான் வாங்குவாங்க. அதை மீறி விற்கும் பொழுது மார்க்கெட் பெரிய அடியை சந்தித்தது. 2008ல பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் துவங்கி அந்த ஆண்டுல கிட்டத்தட்ட பங்குச்சந்தை 70%க்கு மேல வீழ்ச்சியை சந்தித்தது. அந்த மாதிரியான வீழ்ச்சியை அதற்கு முன்பு நான் பார்த்தது இல்லை. சோ இப்ப பார்த்தீங்கன்னா இந்த 13%ங்கிறது வீழ்ச்சி கம்மியா இருக்குது, குறைவா இருக்கிறதுக்கு காரணம் DIIs, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அது போக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுல குறிப்பாக SIPல சிறு முதலீட்டாளர்கள் பெரிய அளவுல தொடர்ந்து சந்தைக்கு ஆதரவு கொடுத்து வர்றதுனால இந்த
வீழ்ச்சிங்கிறது ஓரளவு மட்டுப்பட்டிருக்கு. ஒருவேளை எஸ்ஐபி வந்து மிகப்பெரிய அளவுல நின்னு அவங்க பணத்தை வித்ரா பண்றதும் அதிகரிச்சால் இந்த வீழ்ச்சி அதிகரிக்கலாம். அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவுன்னு நான் நினைக்கிறேன். எஸ்ஐபி கொஞ்சம் நிக்கும். சில பேர் எல்லாருமே வந்து தைரியமா முதலீடு செய்ய மாட்டாங்க. நம்ம என்னதான் சொன்னாலும் இந்த அடுத்த ஓராண்டு முதலீடு செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பொன்னான நேரம் அப்படின்னு நீங்க என்னதான் உறுதி கொடுத்தாலுமே பயத்துல பேனிக்ல கொஞ்சம் எஸ்ஐபியை நிறுத்துறவங்க நிறுத்தத்தான் செய்வாங்க. ஆனா எல்லாரும் நிறுத்த மாட்டாங்க. சோ அதனால வந்து அந்த நிறுத்துறதுக்கு தக்க இந்த வீழ்ச்சியினுடைய வேகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் பெரிய பேனிக் ஆகிற அளவுக்கோ பயப்படுற அளவுக்கோ அந்த மாதிரியான ஒரு நோக்கம் நம்ம இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்முடைய வந்து குறியீட்டினுடைய ஏற்றம் அளவுக்கு இல்ல நிறுவனங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவ்வளவுதானே தவிர மோசமா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. சோ மோசமா இருந்தாதான் நம்ம வந்து பங்குச்சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். அது இல்ல, அப்படியே ஒரு வேளை வந்தால், ஏன்னா தற்காலிகமாக ஒரு பேனிக்ல எஃப்ஐ வித்து அடுத்து வாங்க முடியாம டிஐ வித்து அப்புறம் பிஎம்எஸ் போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் பண்றவங்க வித்து எஸ்ஐபி எல்லாம் இப்படி ஒரு மோசமான சூழல் வந்தா ஓரிரு வாரங்கள் அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கலாம். அதற்கான சாத்தியக்கூறு குறைவா இருப்பதான் நான் பார்க்கிறேன். இந்த மாதிரி சூழ்நிலையில திடீர்னு அந்த பியரிஷ் மார்க்கெட்டை நோக்கி போற அந்த ட்ரெண்ட் திடீர்னு அப்பப்போ வந்து பாசிட்டிவா மாறுதுல. ஆமா, அந்த சேஞ்ச் வரும்போது நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, சார் நம்ம வந்து பொறுமையா வெயிட் பண்ணுங்க இன்னும் இறங்கும் அப்படின்றதெல்லாம் சொல்றீங்க, அதனால காசை நான் கொஞ்சம் பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன், ஆனா திடீர்னு இப்படி ஏறும்போது எனக்கு கொஞ்சம் பயமா வருது, இப்ப நம்ம வாங்கணுமா இல்ல வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வருது அப்படிங்கிறாங்க. நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டோமா, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை காத்திருப்பதன் மூலமாக. அதுக்குதான் நான் சொன்னேன், நீங்கள் காத்திருக்கிறதுக்கு ஆன காலகட்டத்தை தாண்டிட்டோம். முதலீட்டை துவங்குவதற்கான காலகட்டம் இது. இதையே நம்ம காஷியஸா சொல்ல வேண்டி இருக்குன்னா கையில இருக்க பணம் மொத்தத்தையும் இப்பவே போட்டக்கூடாது. ஏன்னா யாருக்குமே இது எங்க பாட்டம்ங்கிறதும் தெரியல, எந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறது ஓரளவு தெரியுது. 22,800 இப்ப ரெசிஸ்டன்ஸ், அதுக்கடுத்து 23,500 ஒரு ரெசிஸ்டன்ஸ், 24,500 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இது தெரியுது நமக்கு. சப்போர்ட் எங்கன்னு தெரியல நமக்கு. சப்போர்ட் 22,800 இருந்திருக்கணும். அதை தாண்டிய பிறகு 22,300 ஒரு சின்ன சப்போர்ட் இருக்கு. அதை தாண்டினால் கம்ப்ளீட்டா வந்து லிட்டில் லாங்கர் டைம் பேர் மார்க்கெட் போறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். சோ அதனால நம்ம இதை வந்து பயன்படுத்திக் கொள்ளணும்னா எஸ்ஐபி முறையில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்டா நம்ம முதலீடு செய்யணும். நம்ம ஏன் அப்படி பண்றது இல்லைன்னா, நான் இன்னைக்கு வாங்கிட்டா இன்னையில இருந்து வந்து ஏறிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுதான் நடக்காது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு இறங்கினா இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்ப கையில காசு இல்லையே சார்னா ₹100 இருக்குன்னா 5 ரூபாயை பிரித்து சிறுக சிறுக முதலீடு செய்யறதுல தவறு இல்லை. ஒட்டுமொத்த அப்படி ஒருவேளை ஏறிடுச்சுன்னா விட்டுருவோம், வேறு பங்குகள் கிடைக்கும், வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏறிடும்னு பயந்து மட்டும் நம்ம வந்து டைமிங் பண்ணக்கூடாது, தொடர்ந்து முதலீடு செய்யறது நல்லது. அப்படி ஒருவேளை நீங்க வந்து இப்போ வந்து ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் ஏறிடுச்சு, பரவாயில்ல வாங்குங்க. நீங்க 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் காத்திருக்க போறீங்கன்னு சொல்லிடும் பொழுது ஒரு நல்ல தரமான பங்குகள், முன்னணி பங்குகள், நல்ல ப்ரொமோட்டர்ஸ் உள்ள பங்குகள், கார்பரேட் கவர்னன்ஸ் நல்லா இருக்க பங்குகள், எதிர்காலம் வளமா இருக்குன்னு நம்பக்கூடிய நிறுவனங்கள், நிச்சயமா இந்த ₹100 ₹200 அல்லது 5% 10% நீங்க இழப்பு ஏற்பட போறதில்லை. ஏன்னா நீங்க எதிர்பார்க்கறது 5 ஆண்டுகள்ல வந்து 6 ஆண்டுகள்ல 2 மடங்கு ஆகிறதோ 10 ஆண்டுகள்ல 3 மடங்கு மேல ஆகிறதோ அப்படிங்கிற ஒரு ஆதாயத்தை நோக்கித்தான் பெரும்பாலும் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் கூட பங்கு சந்தைக்கு வர்றாங்க. நல்ல பங்குகளை முதலீடு செய்து நீண்ட காலமாக காத்திருக்கும் பொழுது அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதனால நம்ம ஒருவேளை வாங்கிட்டோமே அப்படின்னு பயப்பட வேண்டியது இல்ல. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வாங்குறது நல்லது, சிறுக சிறுக வாங்குறது நல்லது. சார் இப்போ இந்த டெஸ்லா நிறுவனம் இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தகவல் தான் வருது. ஆமா ஆமா. அதனால நம்மளுடைய சந்தையில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படலாம் சார்? அந்த தகவல் வந்த பிறகு ஏற்கனவே இறங்கிக்கிட்டு இருக்க டாடா மோட்டார்ஸ் மாதிரியான ஆட்டோமொபைல் பங்குகள் எல்லாமே இன்க்ளூடிங் M&M எல்லாமே வந்து மெல்ல மெல்ல இறங்க ஆரம்பித்தது, இன்னும் அதிகமாக. பட் இதுல நம்ம ஒரு சாதகமான 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, டெஸ்லா அட்ரஸ் பண்ற மார்க்கெட்டுங்கிறதே வேற, அவங்களுடைய பிரைஸ் பாயிண்ட் வேற. அந்த பிரைஸ் பாயிண்ட பத்தி கவலைப்பட வேண்டியது பைடு சைனீஸ் கார் மேக்கர் தான் கவலைப்படணும்னு நான் நினைக்கிறேன். பிரீமியம் செக்மெண்ட். சோ நம்ம டாடா மோட்டார்ஸோ மாருதியினுடைய மாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நாட் பிரீமியம் செக்மெண்ட், அதுக்கு அடுத்த செக்மெண்ட் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, நடுவில் உள்ள செக்மெண்ட். ஹியூண்டாய் கூட அந்த மாதிரியான செக்மெண்ட் அல்லது மாஸ் மார்க்கெட் தான் பண்றாங்க. சோ அதனால ஒண்ணு பயப்பட வேண்டியது இல்ல. ரெண்டாவது, இது வந்து ரெகுலரா மார்க்கெட் கரெக்ஷன் டெஸ்லாவை பார்த்து பயந்து வரதா நினைக்கல. ரெண்டாவது, டெஸ்லா வர்றதுனால இந்திய உதிரி பாகங்கள், ஆட்டோமொபைல் துறையில் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கு இதுல வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்க சான்ஸ் இருக்கு. என்னன்னா, இந்தியாவில ஃபேக்டரி செட் பண்ணிட்டா அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து இந்த மாதிரி உள்ளூர்ல வாங்கணுங்கிற ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு. அதை சில பேர் ஃபாலோ பண்றது இல்லைன்னு குற்றச்சாட்டுகள் எழுந்தால் கூட இது அவங்களுக்கே லாஜிஸ்டிக்கலா பார்த்தா லோக்கலா வாங்குறது, ப்ரொக்யூர் பண்றது பெட்டர். நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஃபோர்டு இருந்தப்போ சரி, இப்ப ஹுண்டாயும் சரி,
பெரிய அளவுல லோக்கல் ப்ரொக்யூர்மெண்ட் பண்றாங்க ஸ்பேர்ஸ். அது மாதிரி வரும்பொழுது ஹுண்டாய் டெஸ்லானால அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய உதிரி பாகம் தயாரிக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் ஈவி சார்ந்து அந்த நிறுவனங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். பயப்பட வேண்டியதில்லை, இது ரெகுலர் மார்க்கெட் கரெக்ஷனுடைய ஒரு அங்கம், அவ்வளவுதான். ஓகே சார், பாப்போம். டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதிப்பாருன்னு தெரியல சார். கமர்ஷியல் கன்சிடரேஷன்ஸ் ஆல்வேஸ் ஓவர்ரூல் பொலிட்டிக்கல். அந்த மாதிரி தான் தொழில் இன்னைக்கு வந்து அரசியலை ஓவர்டேக் பண்ணிட்டதா தான் நான் பாக்குறேன். அந்த அடிப்படையில வந்து அவரு தனக்கு என்ன லாபம்னு டெஸ்லா ஓனர் பாப்பாரு. டியூட்டி போட்டாங்க, கவுண்டர் இந்த டியூட்டி எல்லாம் போட்டா கூட அதையும் தாண்டி அவங்க வந்து வேறு சில அனுகூலங்கள் இந்திய அரசாங்கம் கொடுக்கலாம் அவங்களுக்கு. இங்க நீங்க போட்டீங்கன்னா எனக்கு எங்க ஆளுகளுக்கு வேலை கிடைக்குது, எங்களுக்கு ஒரு அந்த இடத்தினுடைய மதிப்பு உயர்கிறது, அதை சுற்றி இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் வளமடைகிறது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான முடிவுகளை இந்திய அரசாங்கமும் எடுக்கும். நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த டாரிஃப் வார்ல வந்து இந்தியா மட்டும்தான் நஷ்டம் அடையும் இல்லை. ஒருவேளை அப்படி கடுமையாக அமெரிக்கா நடந்து கொண்டால் மற்ற நாடுகள் மட்டும்தான் நஷ்டம் அடையும் இல்லை. மற்ற நாடுகள் நஷ்டம் அடைவதை விட அமெரிக்காவுடைய நஷ்டம் அதிகமா இல்லைனாலும் அதே அளவு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்ங்கிறது வெள்ளி என்று மார்க்கெட் சரிவே காட்டுகிறது. அமெரிக்க மார்க்கெட் சரிந்ததற்கு காரணம் அதுதான். வால்மார்ட்ல இருந்து பல நிறுவனங்கள் இந்த டாரிஃப் ஹைக்னாலையும் $800 கீழே இருக்கிறதுக்கு வந்து எக்ஸம்ஷன் இருந்ததை ரிமூவ் பண்ணி திரும்ப அது அதில் ஏகப்பட்ட குளறுபடி, அதை ஹேண்டில் பண்ண முடியல அந்த கஸ்டம்ஸ்ல உடனே திரும்ப அதை தற்காலிகமாக ஒத்து வைத்து. ஸோ இதெல்லாம் வந்து பாஸ்டர்ஸ். அது அப்கோர்ஸ் நம்ம ஃபுல்லா இக்னோர் பண்ண முடியாது. ஒரு ட்ரம்ப் இருக்கும்பொழுது எப்படி வேணாலும் போகலாம். பட் இது வந்து ஒரு ஒன் சைடாவே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மல்டி போலார்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியான புஷஸ் அண்ட் புல்ஸ் இருக்கிறதுனால எல்லாருமே அவங்களுக்கு எது அனுகூலம் அப்படிங்கறத பார்த்து தான் அந்த நடவடிக்கைகள் எடுப்பாங்க. பெரிய பாதிப்புகள் எதுவும் வந்தால் தற்காலிகமாக தான் இருக்கும். அதை தாண்டி குட் சென்ஸ் வில் ப்ரிவைல் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஓகே சார், சந்தையை விட வந்து கணிக்க முடியாதவரா இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். சரி, அவர் விஷயத்த நம்ம பார்க்கலாம் சார். சார், இன்னொன்னு RBI $10 பில்லியன் வந்து இன்ஃபியூஸ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கரன்சி ஸ்வாப் மூலமா. அப்படின்னா என்ன சார், அது என்ன சொல்ல வராங்க அதுல? ஃபாரெக்ஸ் ஸ்வாப், அதாவது அவங்களுடைய ஸ்டடி படி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு ஒரு கரன்சி கிரன்ச் இருக்கு, லிக்விடிட்டி கிரன்ச் இருக்கு, கேஷ் கிரன்ச். அதனால அவங்களால வந்து அதிக அளவுல கடன் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் வந்து RBI வந்து ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க, லிக்விடிட்டி இன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மகாராஷ்டிரா பேங்க், ஸ்டேட் பேங்க் எல்லாம் 25 பேசிஸ் பாயிண்ட் வட்டியை குறைக்க ஆரம்பிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்திருக்க தகவல், நேற்று வந்திருக்கதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்ப அதிக கடன் வாங்குவது அதிகரிக்கும் பொழுது அதுக்கு பணம் தேவை. அப்ப அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த வங்கிகள் எல்லாம் டாலர் வச்சிருப்பாங்க. அந்த டாலரை எங்கிட்ட கொடுத்துரு, உனக்கு நான் ரூபாயா கொடுக்குறேன், 3 ஆண்டுகள் அந்த 3 இயர்ஸ் நினைக்கிறேன் அந்த கேஷ் அந்த பீரியடுக்கு அப்புறம் திரும்ப நான் உனக்கு டாலரை தந்துறேன், எனக்கு ரூபாயை தந்துறேன்னு சொல்றாங்க. சோ இது வந்து கரன்சி 3 இயர் ஸ்வாப் ஆக்ஷன் சொல்லி பண்றாங்க. இது February 28 பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன ரேட்ல நடக்குது, எப்படி நடக்குது இந்த ஸ்வாப் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஃபியூச்சர் டேட்ல அது அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதுக்கு ஒரு பிரீமியம், அந்த ஒரு வட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது போட்டு அவங்க வாங்கிக்குவாங்க. இது வந்து ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கிக்கு டாலர் வந்து ஏற்கனவே தொடர்ந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க மார்க்கெட்ல ரூபாயை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு. அவங்களுடைய கையிருப்பு டாலர் நம்ம ஃபாரெக்ஸ் அந்நிய செலாவணி கையிருப்பு குறைஞ்சதை நம்ம பார்த்தோம். சோ இப்ப இதன் மூலமாக அவங்களுடைய கையிருப்பு கொஞ்சம் தற்காலிகமாக அவங்களுடைய அந்த டாலருக்கான தேவையை கொஞ்சம் பூர்த்தி செய்வதும் இது ஒரு வின் வின் சிச்சுவேஷன் மாதிரி அவங்க பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதனால வந்து இந்திய ரூபாயினுடைய மதிப்புல ஏதாவது தாக்கம் இருக்குமா சார்? நிச்சயமா. இப்ப இந்த லிக்விடிட்டி ரூபாயை இன்ஃபியூஸ் பண்ணும்பொழுது, லிக்விடிட்டி இன்ஃபியூஸ் பண்ணும்பொழுது ரூபாயினுடைய மதிப்பு வந்து எதெல்லாம் லிக்விடிட்டி அதிகமா இருக்கோ, அதனுடைய எது அதிகமா அவைலபிலிட்டி இருக்கோ அதனுடைய மதிப்பு கொஞ்சம் குறையத்தான் செய்யும். சோ என்னை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி நடக்கும் பொழுது ரூபாயினுடைய மதிப்பு கொஞ்சம் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கதா பாக்குறேன், அல்லது ஸ்டெபிலைஸ் ஆகும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வந்து டாலர் வந்து NSE-ல 86.71 அப்படின்னு முடிவடைஞ்சிருக்கு. ஓரளவு ஸ்டேபிளா இருக்கதை நம்ம பார்க்க முடிகிறது. 87 தாண்டிய டாலருடைய மதிப்பு முன்பேற வணிகத்துல, இன்ஃபேக்ட் ஸ்பாட்லயே கூட 87 தொட்டது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் குறைய துவங்கி இருக்கிறது. பெருசா நான் இறங்கும்லாம் நம்பல, பெரும்பாலும் இனி பக்கவாட்டு நகர்தல்ல இருக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் டாலரை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம இந்த தங்கம், அது ஏன்னா சந்தை வந்து ஒரு அன்சர்டனிட்டில இருக்கும்போது தங்கம் தான் கை கொடுத்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு. ஆமா, தங்கம் எப்படி இருக்கு சார், தங்கத்தினுடைய நிலவரம்? ரொம்ப சரியா சொன்னீங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் பங்குச்சந்தையில முதலீடு செய்தவர்களுக்கு 10-15% இறங்கி இருந்தா கூட தங்கத்தின் காரணமாக 20%க்கு மேல ஏற்றம் இருக்கிறத பார்க்க முடிகிறது. என்ன அலோகேஷன் கம்மியா இருந்திருக்கும் தங்கத்துக்கு, அதனால வந்து இந்த 13% லாஸ் அந்த 20% ப்ராஃபிட் மேக்கப் பண்ண முடியாது. 24% ப்ராஃபிட்ங்கிறது ஏன்னா தங்கத்துக்கான அலோகேஷன் குறைவா இருக்கும். பட் இந்த அசட் அலோகேஷன்ல இந்த லாஸை மினிமைஸ் பண்றதுக்கு தங்கத்தினுடைய ரோல்ங்கிறது ரொம்ப முக்கியம். வெள்ளியினுடைய ரோல். தங்கம் இன்னைக்கு வந்து ஸ்லைட்லி பாசிட்டிவ், வெள்ளி பெரிய மாற்றங்கள் இல்லை, இன்னும் சொல்ல போனா வீக்கா தான் இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் வெள்ளி கொஞ்சம் வீக்கா இருக்கு, கோல்டு ஸ்டேபிளா இருக்கு. க்ரூட பொறுத்த வரைக்கும் அந்த $70 அருகாமையில் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு, வீக்கா தான் இருக்கு. இந்திய பங்கு சந்தையிலையும் பார்த்தோம்னா 6700-800 போனது பாத்தீங்கன்னா இப்ப 6140 வந்துருச்சு. சோ தொடர்ந்து ஒரு வீக்கனா தான் இருக்குது க்ரூடு. சில்வர் வந்து வீக் ஆகல, பட் புல்லிஷாவும் இல்ல. கோல்டனுடைய புல்லிஷ்னஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு.
சார் தொடர்ந்து ஐபிஓக்கள் ஏதாவது வெளியாக இருக்கா சார்? இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா, ஆனா பெரும்பாலும் எஸ்எம்இ ஐபிஓ, ஹெச்பி டெலிகாம் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 20ஆம் தேதி துவங்கி இன்று முடிவடைகிறது. இது வந்து விலைப்பட்டியல் 108 ரூபாய் அப்படின்னு, பங்கினுடைய விலை 108 ரூபாய் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அது வந்து லாட் சைஸ் 1200. எஸ்எம்இங்கும் பொழுது எப்போதுமே வந்து ஒரு 150 எல்லாம் வாங்க முடியாது. 1200 இதுல வந்து, ஏன்னா அந்த வேல்யூ வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் பிக்ஸ் பண்ணப்படுறது. இது ஓரளவுக்கு ஃபுல்லி சப்ஸ்கிரைப்டு. அடுத்தது ஸ்வஸ்த் ஃபுட் டெக் இந்தியா லிமிடெட்ங்கிற ஒரு ஐபிஓ, அதுவும் 20ஆம் தேதி துவங்கி இன்று முடிவடைகிறது. 5 மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இதுவுமே எஸ்எம்இ ஐபிஓ, 94 ரூபாய் அதனுடைய விலை, 1200 பங்குகள் லாட் சைஸ். மொத்த இஷ்யூ சைஸ் 29 கோடி தான். அதே மாதிரி இந்த முதல்ல சொன்ன ஹெச்பி டெலிகாமே 34 கோடி தான். அதனால அது சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறது பெரிய ஆச்சரியம் இல்லை. அதோட மார்க்கெட் மேக்கர்ஸ்லாம் இந்த எஸ்எம்இ ஐபிஓக்கு உண்டு, அண்டர் ரைட்டிங் உண்டு. பீசா ஷான் எக்ஸ்ப்ளோடெக் லிமிடெட்னு ஒரு எஸ்எம்இ ஐபிஓ, அவங்க 59 கிட்டத்தட்ட 60 கோடி ரைஸ் பண்ண முயற்சி பண்றாங்க. 165 இருந்து 175 விலைப்பட்டியல் 21 துவங்கி நாளை முடிவடைகிறது. அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு நாள் இருக்கிறதுனால நாளைக்கான எம்எம் முழுவா சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் பழைய டிமாண்ட் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது போக ஒரு நியூ லிஸ்டிங் குவாலிட்டி பவர் அப்படிங்கிறது, இது ஒரு வேர்ட் ஆஃப் காஷன். குவாலிட்டி பவர் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய அது ஐபிஓ வந்தது. அது வந்து லிஸ்ட் ஆயிருக்குது. இது லிஸ்ட் ஆகிறப்போ 1% 1.5% பிரீமியத்தில் லிஸ்ட் ஆனிச்சு. அதாவது அதனுடைய பங்கு வெளியிட்ட விலை 425 430 ரூபாயை ஒட்டி லிஸ்ட் ஆனிச்சு. பட் முடிவடையும் பொழுது 10% மேல இறங்கி 383 ரூபாய் அப்படின்னு முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு தான் பங்கு சந்தையில பட்டியலிடப்படுகிறது. பட்டியலிடப்பட்ட அன்றே 10% லாஸ் அந்த ஐபிஓல. இதை வந்து கேட்கலான்னு இருந்தேன் உங்ககிட்ட. மார்க்கெட் நல்லா இருக்கும்போது ஐபிஓ வாங்கும் போதே நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லுவீங்க. இப்ப சரிவு நேரத்துல ஒரு ஐபிஓ வெளியாகிறாங்க, எந்த நம்பிக்கையில வெளியிடுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா அதை வாங்கும் போது நம்ம எவ்வளவு தூரம் காசிஸா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கும். இது இவங்க எல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டதுனால அதற்கான முதலீட்டாளர்கள் அவங்க லைன் அப் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த அடிப்படையில பண்றாங்க. பட் இவங்க கூட இப்ப தடுமாறுறாங்கிறத பார்க்கணும். முன்பு மாதிரி பங்கு வெளியீடு ஆரம்பித்த முதல் நாள் முதல் 1 மணி நேரத்துல 2 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிப்பட்ட செய்திகள்லாம் வர்றதில்லை. கடைசி நாள் வரைக்கும் காத்திருந்துதான் அதற்கான விண்ணப்ப படிவங்கள் வந்து சேருகிறது. சோ அதனால இதுல வந்து எவ்வளவு தூரம் மேனேஜ்டு, அண்டர் ரைட்டர்ஸ் ரோல் எவ்வளவு, லீட் மேனேஜர்ஸோட ரோல் எவ்வளவு, மர்ச்சன்ட் பேங்கர்ஸோட ரோல் எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. ரொம்ப கவனமா இருக்கணும். சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய வழிகாட்டலின்படி எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்பலாம் சார். நிச்சயமா. நன்றி சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.